ஹலோ வைசைன் வரும். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நாசாவோட ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் பற்றி இப்போ ரீசெண்டாக ஒரு ஓப்பன் கிறிஸ்டலை படம் எடுத்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது புது அப்டேட் நீங்கள் பார்க்கணும், மறக்காம இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ உங்கள் டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஓப்பன் கிறிஸ்டல்னா ஓப்பன் கிறிஸ்டல் என்ன அமைஞ்சிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 100லேருந்து ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் ஒரே ஒரு ஜெயன்ட் மாலிகுலர் கிளவுட்ஸ்னால உருவாயிருக்கும். இதான ஓப்பன் கிறிஸ்டல். நாசாவோட ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வந்து இப்போ ரீசெண்டாக NGC 346 எனும் ஓப்பன் கிறிஸ்டலை படம் எடுத்திருக்கு. இந்த ஓப்பன் கிறிஸ்டல், இந்த ஸ்டார் கிறிஸ்டல் நமது மில்கி வே கேலக்சிக்கு வெளியே உள்ள ஒரு மெகலானிக் கிளவுட் சிறிய உள்ள ட்ராஃப் கேலக்சியில் இந்த ஓப்பன் கிறிஸ்டல் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த NGC 346 இந்த ஓப்பன் கிறிஸ்டல் நமது பூமியிலிருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2,10,000 லைட் டிஸ்டன்ஸில் இந்த NGC 346 இந்த ஓப்பன் கிறிஸ்டல் நமது பூமியிலிருந்து அமைஞ்சிருக்கு. லைட் ஏரியா கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணால் 9.46 ட்ரில்லியன் கிலோமீட்டர், அதாவது வெறும் லைட் ஏரியா கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணால் 9 லட்சம் கோடி கிலோமீட்டர். இந்த ஓப்பன் கிறிஸ்டல் நமது பூமியிலேருந்து 2,10,000 லைட் டிஸ்டன்ஸில் வந்து அமைஞ்சிருக்கு. அப்போனா பார்த்தீங்கன்னா எந்த லெவல் டிஸ்டன்ஸில் இந்த ஓப்பன் கிறிஸ்டல் வந்து அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சத்தில் எது ஸ்பீடாக ட்ராவல் ஆகும்னா லைட்டு தான் ஸ்பீடாக ட்ராவல் ஆகும். லைட்டோட ஸ்பீடு வந்து ஒரு செகண்டுக்கு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வந்து ட்ராவல் ஆகிருக்கும். லைட்டோட ஸ்பீடில் நம்ம ட்ராவல் பண்ணி போனாலே இந்த NGC 346 இந்த ஓப்பன் கிறிஸ்டல் அடையிறதுக்கு 2,10,000 லைட் ஆகும். ஏன்னா அந்த லெவல் டிஸ்டன்ஸில் இந்த ஓப்பன் கிறிஸ்டல் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த ஓப்பன் கிறிஸ்டல், இந்த ஸ்டார் கிறிஸ்டலை இப்போ ரீசெண்டாக நாசாவோட ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வந்து படம் எடுத்திருக்கு. அந்த டேட்டாவை, அந்த இமேஜை வந்து நாசாக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்கு. அந்த டேட்டா மூலம் நாசா வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த NGC 346 இந்த ஓப்பன் கிறிஸ்டல் இந்த மாலிகுலர் கிளவுட் வந்து ஸ்மால் மேக்னெட்டிக் கிளவுட் என்னும் சிறிய உள்ள ட்ராஃப் கேலக்சியில் நட்சத்திரம் உருவாகும் பகுதியில் தான் இந்த ஓப்பன் கிறிஸ்டல் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த NGC 346 இந்த மாலிகுலர் கிளவுட் இந்த ஓப்பன் கிறிஸ்டலில் வந்து கேஸ் டஸ்ட் போன்ற இது இருக்குது. அதிகப்படியான கேஸஸ் வந்து ஹைட்ரஜன் கேஸஸ் வந்து இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஓப்பன் கிறிஸ்டலில் ஹாட் யங் ப்ளூ ஸ்டார்ஸில் வந்து இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நாசாவோட ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் படம் பிடித்த இந்த NGC 346 இந்த ஓப்பன் கிறிஸ்டல் இதோட இமேஜில் வந்து ப்ளூ கலர்ஸ்லாம் தெரியுது. இதெல்லாம் எதனால் தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நட்சத்திரங்கள் மற்றும் கேஸஸ்னால இந்த கலர்ஸ்லாம் தெரியுது அப்படின்னு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த NGC 346 இந்த ஓப்பன் கிறிஸ்டலில் நட்சத்திர உருவாக்கம் வந்து நடைபெறுது. 1000 யங்கஸ்ட் நட்சத்திரங்கள் வந்து உருவாகும் அப்படின்னு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் இந்த டேட்டா மூலம் நாசா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த NGC 346 இந்த ஓப்பன் கிறிஸ்டல் இன்னும் ஃபர்தர் ஸ்டடி பண்ணுறது மூலம் நட்சத்திரங்கள் வந்து எப்படி உருவாகுது, கேலக்ஸி எப்படி க்ரோத் ஆகுது போன்றவற்றை தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஃபைனல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.